வணக்கம். அதாவது விஜய்னால மக்கள் எந்த அளவுக்கு ஒரு கொடுமைகள், வேதனைகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது தினம் தினம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது பல தரப்பட்ட மக்களினால பேசப்பட்டனாலும், ஒரு சில காணொளிகள நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னும்பொழுது, அவருடைய கான்வாய் வர்றது வந்தனால எத்தன மக்கள் இங்க வெயிலினால தாக்கப்பட்டாங்க. வேலைக்கு சரியான டைமுக்கு போக முடியல. ஏன்னா, இவர் வரும்போது எல்லா இடத்துலயும் பிளாக் பண்ணிடுறாங்க. இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சரும் அப்படி பண்ணதே கிடையாது. ஆனா, விஜய்க்கு மட்டும் ஸ்பெஷலா என்ன பண்றாங்கன்னா, இந்த கான்வாய் அப்படின்றது வந்து பயங்கரமான அதுவும் காவல்துறைகள் வந்து பயங்கரமான ஒரு கெடுபிடிகள வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் எல்லா வாகன ஓட்டிகளுடைய பிரச்சனையாவும் இது இருந்தது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. இப்படியெல்லாம் இது போயிட்டு இருக்கும்பொழுது அவர் மேல பயங்கரமான பொதுமக்களே குற்றச்சாட்டு வச்சாங்க. இந்த முதலமைச்சர் வந்தாச்சுன்னா சில மாற்றங்களை பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா இவர் என்ன பண்றாரு, இந்த அளவுக்கு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இந்த மெரினா கடற்கரை இருக்குல்ல, இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க காலையில வரும்பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க அந்த டவுன் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். அதாவது பாரிஸ் கார்னர்ல இருந்து வந்தீங்கன்னா டவுன் பிரிட்ஜை ஏறி இறங்குனீங்கன்னா நம்ம தலைமைச் செயலகத்துக்கு அப்படி வரலாம். அந்த டவுன் பிரிட்ஜில் கரெக்டாக சொல்ல போனோம்னா ஹைகோர்ட் ஜட்ஜி கேட்டு கிட்ட பிளாக் பண்ணிட்டாங்க. நான் வரும்பொழுதே பிளாக் பண்ணிட்டாங்க. என்னடா இது இப்படி சுற்றி விட்றாங்களே, ஏதோ சரி பாலம் ஒர்க் ஏதோ நடக்குது போல இருக்குது அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. பார்த்தா ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க, ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்தோம்னா வரிசையாக தலைமைச் செயலகத்திலிருந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குயின் மேரிஸ் காலேஜ் வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா லைனாக பஸ்ஸை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. பஸ்ஸை நிப்பாட்டி வச்சுட்டு செம்ம டிராஃபிக், வரவே முடியல, அவ்வளோ டிராஃபிக் பீக் ஹவர்ஸில். முதல்ல இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் பஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறீங்க, ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 300 பஸ் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்துன்னு வந்து என்ன பண்ணிட்டாங்க, நிப்பாட்டிட்டு அது வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நிறுத்திச்சுங்களேன். எரிபொருள் தட்டுப்பாட்டுனால எல்லா பஸ்ஸையும் கொண்டு, ஏன்னா நீங்கள் பஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 2-3 பஸ்ஸை ரிலீஸ் பண்ணலாம். இருக்கிற 300 பஸ்ஸையும் ரிலீஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இது வந்து எரிபொருள் ஏற்கனவே தட்டுப்பாட்டில் இருக்குது. அங்கங்கே பெட்ரோல் டீசல் கம்மியாக இருக்குது, ரேட் அதிகமாக இருக்குது. இதில் பயங்கரமான ஒரு விஷயத்த 300 பேருந்து என்ன பண்ணார், பல மாவட்டங்கள்ல இருந்து என்ன பண்ணார் கொண்டு வந்துட்டு சும்மாவே நிப்பாட்டி வச்சிருந்தார். எரிபொருள் தட்டுப்பாடுன்னு இருக்கும்பொழுது அது எந்த அளவுக்கு கையாளணும் அப்படின்றது முதலமைச்சருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஞானம் இல்லையா அப்படின்றது தான் நம்மளுக்கு கேள்வி கேட்க தோணுது. ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் எரிபொருள் திட்டத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வாகனத்தை கம்மி பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு எரிபொருள் தட்டுப்பாடுனால கிட்டத்தட்ட 300 பேருந்துகளை பல மாவட்டங்களில் சேலம், மதுரை, திருநெல்வேலின்னு பல மாவட்டங்கள்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. கும்பகோணம் மாவட்டத்திலேருந்து எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ புதுசாக பேருந்து ஒரு 2-3 பஸ்ஸு நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், கொண்டு வந்து கொடி அசைச்சு என்ன பண்ணிருக்கலாம், அந்த திறப்பு விழாவை நடத்திருக்கலாம். ஆனால் 300 பேருந்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அது அந்த ரோடே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த வந்து காமராஜர் சாலை ரோடை பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட தலைமைச் செயலகத்திலிருந்து குயின் மேரிஸ் காலேஜ் வரைக்கும் லைனாக நிப்பாட்டி வச்சிட்டாங்க. பயங்கரமான டிராஃபிக். இதில் நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன், ஒரு பஸ் எடுத்து நீங்கள் முதலமைச்சர் மக்கள் மேலே கொஞ்சமாச்சுன்னா உங்களுக்கு அக்கறை இருக்குதா? பீக் ஹவர்ஸ் அவன் வேலைக்கு சீக்கிரமாக போகணும். ஏன்னா லேட்டாக போனால் அதில் லேட்டுன்னு பிடிப்பாங்க, அதில் சம்பளத்தை பிடிப்பாங்க. இல்லை லேட்டுன்னு போட்டாங்கன்னா பல விஷயங்கள் சந்திக்க வேண்டிய நேரங்கள் இருக்குது. காலேஜுக்கு போகிற பசங்க இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் பஸ்ஸில் போய் பயணம் செய்யணுமா அப்படின்னு, அதுக்கு நீங்கள் பயணம் செய்யணும்னா ஞாயிற்றுக்கிழமை டைமில் பண்ணுங்கள், சனிக்கிழமை டைமில் இல்லை காலி ரோடு இருக்குதுல்ல அதில் போய் பண்ணுங்கள். யார் வேண்டான்னா சிவானந்தா சாலையெல்லாம் இருக்குதுல்ல அந்த ரோட்டில் போங்க, காலியாக போங்க, காலியாக தான் இருக்கும். அந்த ரோட்டில் போயிட்டு நீங்களே கூட ஓட்டுங்க. இந்த பலேரோ வந்து கொடுத்தாருல, சுகாதாரத்தின் பலேரோ கொடுத்தாருல, அந்த மாதிரி நீங்களே பஸ்ஸு ஓட்டுங்க. நீங்கள் விளம்பரம் தேடிக்கங்க. யார் வேண்டான்னா, நம்ம வேண்டான்னம்மா சிவானந்தா சாலை காலியாக தான் இருக்கும், அதில் போயிருக்கலாம். ஆனால் மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற சாலையில் இவங்க பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க, மெரினா ரோடை பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. இதனால வாகன ஓட்டிகள் கடுப்பாகி, ஏன்னா வெயில், அது முதல்ல நோட் பண்ணி பார்க்கணும். வெயில், வேலைக்கு சீக்கிரமாக போகணும். ஏன்னா ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் சில கட்டுப்பாடுகளும் இருக்கும். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் லேட்டாக தான் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதனால தான் எனக்கு லேட் ஆச்சு. ஏன்னா பயங்கர டிராஃபிக். ஏன்னா மக்களுடைய கருத்து என்னவா இருக்குதுன்னா, நீங்கள் பஸ்ஸை வந்து புது பஸ்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்க, மக்களுடைய பயன்பாட்டுக்கு தான் கொடுக்குறீங்க, அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. அது ஒரு 2-3 பஸ் எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கலாம். அதுக்குன்னு 300 பஸ்ஸையுமா எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இது பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னா வீண் விளம்பரம் தேடுற மாதிரி இருக்குது. நீங்கள் வீண் விளம்பரம் தேடுறீங்கன்னா மக்களை வாட்டி வதைத்துட்டு தான் வீண் விளம்பரம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யறீங்க, மக்களுக்கான திட்டத்தை கொண்டு வரீங்கன்னா மக்களை வாட்டி வதைக்காதீங்க.
மக்களுக்கு பிரயோஜனமானதை நீங்க பண்ணுங்க. சோ மக்களை கஷ்டப்படுத்தி, மக்களை வேதனைப்படுத்தி தான் நீங்க விளம்பரம் தேடணும் அப்படின்ற அவசியம் இல்ல சிஎம் சார் அப்படின்ற கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா நீங்க மக்களுக்கு தான் சேவை செய்ய வந்திருக்கீங்க. உங்களுக்காக மக்கள் கடும் வெயில்ல வந்து வாட்டி வதைக்கணும், ஆபீஸுக்கு லேட்டா போணும் அப்படின்ற அவசியம் இங்க மக்களுக்கு கிடையாதுல்ல. இது மக்களுடைய உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கணும் சிஎம் சார் அப்படின்னு தான் எல்லாரும் கேள்விகள் கேட்கறாங்க. இவர் பஸ்ல ஏறி உட்கார்றாரு, பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, காசு கொடுத்து டிக்கெட் எடுங்கன்றாரு. இவர் அந்த காசை வாங்கி டிக்கெட், இதெல்லாம் எதுக்கு வீண் விளம்பரம் நான் கேட்கிறேன். முதல்ல நீங்க பஸ்ல சட்டமன்ற வளாகத்துக்குள்ள பஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், சுத்திக்கலாம். சிவானந்த சாலையில போயிட்டு வரலாம். அதுக்குன்னு மக்கள் அன்றாட பயன்படுத்துகிற அதுவும் பீக் ஹவர்ஸ்ல இந்த மாதிரி நீங்க செயல்படுதுன்னா, பஸ்ல அவர் வராருன்னா இந்த இடத்துல எதுக்கு பிளாக் பண்றீங்க காவல்துறை? சோ நீங்க வந்து இந்த விஜய் அவர்கள் இந்த மாதிரி வீண் விளம்பரம் செய்யறதுக்கு மக்கள் கஷ்டப்படணுமா, மக்கள் வேதனைகள் அடையணுமா இப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குல்ல. இது பயங்கரமான ஒரு தவறான செயல். இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம்கள் கூட இப்படி பண்ணது கிடையாது. அழகா என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு மக்களுடைய உணர்வுகள் தெரியும், மக்கள் படுகிற வேதனைகளும் கஷ்டங்களும் தெரியும். ஏன்னா மக்களுக்கு இடையூறா இருக்கக்கூடாது, மக்களுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு திட்டத்தை மக்களுக்காக தான் கொண்டு வரோம், மக்களோட பார்வையில் இருந்து நம்ம என்ன பண்ண செயல்படணும். நீங்க கொண்டு வர நீங்க வீண் விளம்பரம் தேடுறேன், இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சர் இப்படி செய்யல பாத்தீங்களா, எங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் பஸ்ல டிராவல் பண்ணியிருக்காரு, அதுவும் டிக்கெட் எடுத்து டிராவல் பண்ணியிருக்காரு, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணல பண்ணியிருக்கிறாங்க, நீங்க மட்டும் பண்ணல. ஆனா நீங்க இன்னைக்கு பண்ண விவகாரம் மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு, மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு, மக்கள் வெயிலினால வாதாடுறாங்க, இதனால வாக்குவாதம் நடந்திருக்கு, காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு. இதுல கஷ்டப்படுறது காவலாரும் சேர்ந்துதான் கஷ்டப்படுறாங்க, வெயில்ல அவங்கள கால் கடுக்க நிக்கணும். இப்போ நீங்க பஸ்ல வந்துட்டீங்களா, கான்வாய் வாகனம் இருந்ததுல, அந்த கான்வாய் வாகனத்துக்கு எரிபொருள் செலவு யார் கொடுப்பா? சோ நீங்க நீலாங்கரை வீட்டிலிருந்து தலைமைச் செயலகத்துக்கு கிட்டத்தட்ட 18-20 கிலோமீட்டர் ஆகுது. அதுக்கே எரிபொருள் தேவை எந்த அளவுக்கு, ஏன்னா பல வாகனங்கள் உங்களை பின்தொடருது, கான்வாய் வாகனம். சோ நம்முடைய பிரதமர் அவர்கள் கான்வாய் வாகனத்தை கம்மி பண்ணிட்டாரு, எரிபொருள் தட்டுப்பாடுனால கான்வாய் வாகனத்தை இது பண்ணிட்டாரு. நம்ம மகாராஷ்டிரா முதலமைச்சர் பைக்ல போனாரு, ஏன்னா கான்வாய் வேண்டாம், வாகனம் வேண்டாம், எரிபொருள் தட்டுப்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. சோ பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, கான்வாய் வாகனத்தை கம்மி பண்ணிட்டாரு, எரிபொருள் தட்டுப்பாடு. ஆனா இங்க இருக்கிற விஜய் அவர்கள் எடுத்ததுக்கெல்லாம் கான்வாய் வாகனத்தை, அதுவும் இத்தனை இப்ப நீங்க பஸ்ல போறீங்க அப்படின்னா கான்வாய் வாகனத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கலாமே, வேண்டாம்னு சொல்லிருக்கலாமே. கான்வாய் வாகனம் வருது, இது வந்து எந்த அளவுக்கு மக்களுடைய வரிப்பணத்தை வேஸ்ட் பண்றீங்க, அதுதான் நம்ம இங்க பார்க்கணும். ஏன்னா இப்போ அரசாங்கத்துக்கு இவங்க வந்து பெட்ரோல் போடுறாங்கன்னா வரிப்பணம் தான், மக்களுடைய வரிப்பணம் தான். ஆனா இவர் வரிப்பணத்தை வேஸ்ட் பண்ணியிருக்காரு. 300 பேருந்தை இப்ப நீங்க கொண்டு வந்து இங்க இருந்து திரும்பவும் என்ன பண்ணணும், அங்கிருந்து வரணும். இப்போ நீங்க உதாரணத்துக்கு கும்பகோணத்துல இருந்து பஸ் வருதுன்னா அந்த பஸ் வரணும், திரும்பி ரிட்டர்ன் பண்ணல, எரிபொருள் வேஸ்ட் தானே. ஏங்க நீங்க ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து ஒரு பஸ் எடுத்துட்டு வாங்க. ஒரு நாள் இப்ப நீங்க வந்து சேலம், மதுரை, திருநெல்வேலி, கும்பகோணத்துல 4 மாவட்டத்துல இருந்து இந்த 4 மாவட்டத்திலையும் ஒரு பஸ் எடுத்துட்டு வாங்க, 4 பஸ் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்குன்னு 300 பஸ்ஸே கொண்டு வரணும், 300 பஸ்ஸையும் திருப்பி எடுத்துட்டு போகணும். அந்தந்த மாவட்டங்கள் எவ்வளவு எரிபொருள் செலவாகும், யாருடைய பணம், மக்களுடைய வரி பணம் தானே. மக்களுடைய வரி பணத்தை நான் வீண் விரயம் செய்ய மாட்டேன், ஒரு ரூபாய் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லிட்டு ஒரு இனாகரேஷன் ஃபங்க்ஷன் போட்டீங்க, அதை கேன்சல் பண்ணீங்க, அது யாருடைய, மக்கள் வரி பணம் தானே. சோ நிறைய பணத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி தான் வீண் விரயம் பண்றாங்க. இப்போ விஜய் அவர்கள் இந்த பேருந்துல பயணம் செஞ்சது ரொம்ப முக்கியமா அப்படின்னு மக்கள் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க தனியா விளம்பரம் தேடிக்கணும், நீங்க வீண் விளம்பரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக மக்கள் கஷ்டப்படணுமா, மக்கள் வந்து வேதனைப்படணுமா, மக்கள் வெயில்ல நின்று அவங்க வந்து கஷ்டப்பட்டு எதனா பண்ணணுமா, இதுதான் மக்களுடைய கேள்வியா இருக்கு. ஏன்னா நீங்க ஃப்ரீ டைம்ல பண்ணுங்க சார், யாரும் உங்களை பண்ண வேணாம்னு சொல்லவே கிடையாது, மக்களை கஷ்டப்படுத்திட்டு பண்ண வேண்டாம் தான் நாங்க சொல்றோம். இன்னைக்கு மக்களும் அதுதான் எதிர்பார்க்கறாங்க. விஜய் வந்து சில இதெல்லாம் பண்ணிருக்கலாம், இதெல்லாம் செய்யாம இருந்திருக்கலாம். நீங்க செய்றீங்க, அவங்க தலைமைச் செயலகத்துல கொடி அசைச்சு பஸ் என்ன பண்ணுவாங்க, மூவ் பண்ண வைப்பாங்க, அதான் திறப்பு, அவ்வளவுதான். அதுவும் குறிப்பிட்ட வாகனங்களை மட்டும்தான் கொண்டு வராங்க, ஒட்டுமொத்த எல்லா வாகனங்களும் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மக்கள் வரி பணம் இதனால இப்படி கொண்டு வந்தா மக்கள் இந்த அளவுக்கு. இன்னைக்கு இந்த காமராஜர் சாலையே ஃபுல்லா ஸ்தம்பித்து போயிடுச்சு. ஏன்னா லைனா பஸ், நீங்க தலைமைச் செயலகத்துல இருந்து குயின் மேரிஸ் காலேஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா லைனா பஸ், அது வரைக்கும் நீங்க பஸ் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. என்ன நம்மளுக்கு தெரியல. நீங்க இதுக்கு சிவானந்த சாலை ஃப்ரீயா தானே சார் இருக்கு, அதில் நிப்பாட்டி வச்சிருக்கலாமே, 2 பக்கமும் நிப்பாட்டி வச்சிருக்கலாமே. தாராளமா நீங்க என்ன பண்ணிருக்கலாம், அந்த ரோட்லயே நீங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம், போயிட்டு வந்திருக்கலாமே. யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருந்திருக்காது, மக்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காது. ஆனா பீக் ஹவர்ஸ்ல அது மக்களுடைய அந்த நீங்க நார்மல் டைம்ல போனாலே எவ்வளவு வாகனங்கள் போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சோ இப்படி இருக்கும்போது அந்த கடுமையான ஒரு வெயில்ல டிராபிக்ல இந்த மாதிரி ஃபுல்லா ஜாம் பண்ணதுனால, அதுவும் விஜயுடைய வாகன பஸ் வருது, அவர் பஸ்ல டிராவல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் தடுத்து இருக்காங்க காவல்துறையினர், பாதுகாப்பின் கருதி தடுத்து இருக்காங்க.
ஸோ இதனால மக்களுக்கும் காவல்துறைக்கும் வாக்குவாதம் தான் நடந்திருக்கு. மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க, கொந்தளிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியா விஜயனுடைய ஆட்சியில மக்கள் கொடுமைகளை மட்டும் தான் சந்திச்சுட்டு வராங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு தான் பார்த்துருக்கணும். விஜய் வீண் விளம்பரம் செய்யறதுக்கு இவர் நான் மக்களை கஷ்டப்படுத்துறாரு. இதனால பொதுமக்கள் கொந்தளிச்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது அடுத்த கட்ட லெவலுக்கு என்ன போக போகுது அப்படின்னு தெரியல. இதை பத்தியோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.